அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி பல்லார்கள் அவருக்கும் வாக்கு இருந்த பூரணமா மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்துபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்க வெல்வாம். அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று வைகாசி மாதம் 24ஆம் நாள், குருவாரம், வியாழக்கிழமை, இன்று அமாவாசை தேதி. இந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாள், எள்ளும் தண்ணீர் விடக்கூடிய நாள். இன்று தந்தை இல்லாதவர்கள் அனைவரும் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீர் விடுவது சிறப்பு. தந்தையுடைய ஆத்மா சாந்தி அடை, முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடை. ரோகிணி நட்சத்திரம். இந்த யோகம் நன்றாக இல்லை, மரண யோகம். அதனால் இன்று அதுவும் அமாவாசை அன்றைக்கி எந்த காரியமும் செய்யக்கூடாது. அதனால் சில பேர் இன்றைக்கி அமாவாசை நல்ல நாள், நிறைஞ்ச நாள் என்று சொல்லுகிறார்கள். பெரியவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள், அந்த நாட்டில் எந்த காரியமும் செய்வது நல்ல முக்கியம். ராகு காலம் 1 to 3, யமகண்ட காலில் 6 to 7, புலிகன் 9 to 10, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய், நல்லெண்ணெய். அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த அமாவாசை நாளில் முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு கூடுமானவரை தர்ப்பணம் செய்ய வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும். இது ரொம்ப உயர்ந்த ஒரு நல்ல பலன் நமக்கு தரும். நம்ம சந்ததி சிறப்பாக இருக்கும். இயன்ற அளவு, நம்மளால் முடிந்த அளவு அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள்லாம் படிக்குது அப்படின்னா அதில் கொண்டு போய் உணவுக்கு ஒரு வேளை உணவு மத்தியானத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். இல்லைன்னா அந்த சமையல் செய்வதற்கு பொருள்கள் ஏதாவது அரிசி பருப்பு ஏதாவது வாங்கி கொண்டு கொடுக்கலாம், காய்கறி வாங்கி கொண்டு கொடுக்கலாம். நம்மளால் முடிந்தது என்னவோ அதெல்லாம் செய்யலாம். ஆகவே இன்று பெரியவர்களுடைய முன்னோர்களுடைய நினைவு நாள். இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்குது? இந்த மேஷ ராசிக்கு அருமையான நாள். ராசிநாதன் ராசியிலே இருக்கார். ராசிநாதன் அதிலே இருப்பது எந்த இடத்துக்கும், லக்னாதிபதியிலே இருப்பது, ராசிநாதன் அதிலே இருப்பது நன்மை. 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க. குரு சந்திர யோகம்னு ஒரு யோகம், அது ஒரு பெரிய சிறப்பு. 2ஆம் அதிபதி 2லே இருக்காரு, அதுவும் ஒரு பெரிய சிறப்பு. அதனால் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மொத்தத்தில் நல்ல நாள். அது நடக்கும், இது நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன தேவையோ நடக்கும். ஆகவே நீங்கள் அவர்களுடைய வயதுக்கு தக்கபடி படிக்கிறதுக்கு, மேலே படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் நடக்கும், தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணால் நடக்கும், கடல் பயிருக்கு ஏற்பாடு பண்ணால் நடக்கும், வீடு கட்ட ஏற்பாடு பண்ணால் நடக்கும், திருமணம் செய்யணும்னா நடக்கும். இப்படி அவங்களுக்கு தேவையான நல்லதுகளை நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ, எதை நோக்குகிறோமோ அது நிறைவேறும். நல்ல நாள். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்று உங்களுக்கும் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருக்காரு, 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கார்.
குருவும் சந்திரன் சேர்ந்து இருக்கான், அதனால் அவர் பயப்படவில்லை. அதனால் நல்லது நடக்கும். ஜென்ம குரு இருந்தாலும் நன்மை நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 12ல் இருக்காரு. ஆனால் அவர் சந்திரனோடு சேர்ந்து இருக்கார். நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார்னா நல்லதுகளை செய்வார், விரயம் பண்ணுவார், நல்ல விரயமாக செய்வார். இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், திருமணம் செய்யலாம். திருமணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ திருமணம் நிச்சயமாக நடைபெறும். இந்த ஓராண்டுக்குள்ள திருமணம் நிச்சயமாக முடிஞ்சிடும். இந்த திருமணம் செய்வதற்கு வயது தடை என்று சொல்லுகின்றார்கள். அதெல்லாம் பெரிய குற்றம், தவறு. வெட்டப்படை வயசில் பண்ணப்படாது. இப்போ 28 வயது நடக்குது, 29 திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. 28 நல்ல மாற நோக்கம் இருக்கும், 29 மாற நோக்கம் இருக்காது. திருமணத்துக்குரிய காலம் இருக்காது, அப்பொழுது பண்ண முடியாது. அப்புறம் தள்ளிட்டே போய் இப்படியெல்லாம் ஒரு தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி திருமண காலத்தை தள்ளி போடுகின்றார்கள். இதெல்லாம் பெரிய குற்றம். ஆகவே வயது தடை இல்லை, திருமணம் நடைபெறும், நல்லது நடக்கும். சுப விரயங்கள் நல்ல விரயங்களாக செய்வீர்கள். கடகராசி என்பதிலே உங்களுக்கு அருமையான நாள். இந்த நல்ல நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், அருமையான நாள். அதனால் உங்களுக்கு சனி பகவான் 8ல் இருக்கார். கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் எந்த காரியத்தையும் செய்வார், ஆனால் நடந்துடும். உங்களுக்கு 10ஆம் அதிபதி அதிலே இருக்கார், அவர் வீட்டிலே இருக்கார் செவ்வாய். 11ஆம் அதிபதி அதிலே இருக்கார், குரு சந்திரன் சேர்ந்து இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ராசி. அதிபதியும் 9ஆம் அதிபதி 2 ஒன்றா இருக்காங்க. அது ஒரு பெரிய அமைப்பு, உங்களுக்கு நல்ல நாள். இன்று மாலைக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும், நிறைவு நடைபெறும். அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 10ல் இருக்காரு, ஆனால் அவர் தனித்தில்லை, சந்திரனோடு சேர்ந்து இருக்காரு. அது நல்ல அமைப்பு. 10ஆம் அதிபதி அதிலே இருக்கார், அதுவும் சிறப்பு. அதனால சிம்மராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். ஆனால் குரு தனித்து இருந்தார்னா கஷ்டம். உங்களுக்கு மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை. சனி 7ல் 8ல் ராகு 9ல் சும்மா. ஆனால் குரு 10ல் இருக்கார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்து கன்னி ராசி என்பவர்களே உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்கார், சனி 6ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அமைப்பு. 9ஆம் அதிபதி 9லே இருக்கார் சுக்கிரன். 10ஆம் அதிபதி அவரோட சேர்ந்து இருக்கார். குரு ராகு சந்திரன் சேர்ந்து இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு கன்னி ராசி உங்களுக்கு அருமையான நாள். நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கும், அப்படி ஒரு நாள். துளாராசி என்பவர்களே உங்களுக்கு 8ஆம் குரு. இந்த 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டார். ஆனால் உங்களுக்கு ராகு 6ல் இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்காரு. உங்களுக்கு நல்லது நடக்கும். 6ஆம் இடத்திலாக உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுவார். இந்த 8ல் குரு இருக்கனால வியாழக்கிழமை தோறும் தசாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். குரு தடை இல்லாமல் காரியத்தை நடத்துவார். கவனமாக செய்யுங்கள். புதிதாக எதையும் செய்யாதீர்கள். முதலீடு போட்டு புதிதாக எதையும் செய்யாதீர்கள், அது அப்படியே இருந்து போயிடும், நடக்காது. கவனம் தேவை. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் என்ற நல்ல இடத்துல இருக்கார். குரு சந்திரன் சேர்ந்து இணைந்து இருக்கிறார் 7ஆம் இடத்துல. ஒரு அருமையான நாள், நல்லது நடக்கும். உங்கள் ராசியை பார்க்குறாங்க 2 பேர். அதனால் உங்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 4ல் சனி இருக்கு, தன் சுகம் கெடும். அடுத்தபடியாக தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்கார். 2 ஆண்டுகள் அந்த 3ஆம் இடத்துல இருப்பார். ராகு பகவான் 4ல் இருக்கார், ஓராண்டு இருப்பார். ஆனால் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இன்று அவர் 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் சந்திரனோட சேர்ந்து இருப்பதனால கெடுதலை பண்ண மாட்டார், நன்மை தான் செய்வார். பயப்பட வேண்டாம். இருப்பினும் உடல்நிலையில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி நல்லதை செய்வார்.
நல்ல ஒரு நிகழ்வு. மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 காலம் இன்னும் இருக்கிறது, இந்த 2 ஆண்டுகள் இருக்கிறது. ஆனால் இந்த குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டார், 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7ஆம் அதிபதி 5ல் உச்சம் பெற்று குருவோட சேர்ந்து யோகம் பெறார். அருமையான அமைப்பு. உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அனைத்தும் நடைபெறும். என்ன முயற்சி பண்றீங்களோ அத்தனை காரியம் உங்களுக்கு நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும், கவலைப்பட வேண்டாம். சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன், அதனால அவர் அதிகமாக கெடுதலை பண்ணிட மாட்டார். இருப்பினும் 2 ஆண்டுகள். அடுத்து கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு எந்த கிரகமும் நன்றாக இல்லை. ஜென்மசனி, கவனம் தேவை, நிதானம் தேவை. குரு 4ல் இருக்க. வாகனங்களில் கவனமாக செல்லுங்கள், மெதுவாக செல்லுங்கள், அவசரம் இல்லாமல் செல்லுங்கள். சீக்கிரமாக வீட்டை விட்டு புறப்படுங்கள், வேகத்தை குறைத்து செல்லுங்கள், கவனம் தேவை. அடுத்து மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 நடக்கும். நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் வயதுக்கு தக்கபடி 7.5 காலம் இருக்கு. முதல் சுற்று, 2வது சுற்று கொண்டார். உங்களுக்கு குரு நன்றாக இல்லை. ஆனால் அந்த குருடைய பார்வை பிரமாதமாக இருக்கிறது. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குருவுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு நல்லது, நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட நன்மை நடைபெறும். ஆகவே நல்லதே நடக்கும். மகர ராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 பகவானுடைய காலம் இருக்கிறது. ஆக அதனுடைய ஆளுமைக்கு நீங்கள் உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்கள். சனீஸ்வரனுக்கு விளக்கம் போடுங்கள், அர்ச்சனை செய்யுங்கள், காக்காய்க்கு அன்னம் வைத்து சாப்பிடுங்கள். நல்லதே நடக்கும், நன்மை. அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் நமக்கு நல்ல பலன்களை தரும், நல்லது நடக்கும். ஆகவே கவனமாக செயல்பட்டால் நன்று, நல்லது நடக்கும். இந்த திருமண பருவத்திலே உள்ள இரட்டைப்பட வயதுக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகின்றார். 26, 28, 30 இதெல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் ஒரு கருத்து இல்லை, தாராளமாக செய்யலாம். 28லும் திருமணம் நடைபெறும், பெரியவர்கள் இருக்காங்க. அதனால வயது தடை இல்லை. அடுத்து இன்னொன்று சொல்லுகின்றார், தலைச்சலுக்கு பண்ணக்கூடாதுன்றார். அதுவும் ஒரு தவறான கருத்து. என்ன எழுதியிருக்கிறது சோதிட ஜாதகத்தில்னா, சேட்ட புத்திரன், சேட்ட புத்திரி, சேட்ட மாதம் 3, 1 அவரை சேரக்கூடாது. சேட்ட புத்திரனா தலைச்சன் பையன், சேட்ட புத்திரனா தலைச்சன் பெண். சேட்ட மாதம்னா மாதங்களில் மூத்த மாதம் ஆனி மாதம். இவங்க 2 பேருக்கும் ஆனி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, ஆனால் தலைச்சல் லட்சம் பண்ணக்கூடாதுன்னு மொத்தமாக அந்த ஆனி மாதத்தை விட்டுட்டு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. நல்லதே வரமாட்டேங்க. ஒன்று ஏறினால் ஒன்று இறங்கி விடுமா. எவ்வளோ பெரிய தவறான கருத்தை பாருங்கள். ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கிறார், ஒன்று ஏறினால் ஒன்று அப்படின்னா அது பொருள்னா, ஒரு பெண்ணு இடத்துல திருமகள் ஏறினா இன்னொரு பெண்ணு இடத்துல இறங்கிடுமா. மருமக இடத்துல தாலி ஏறினா மாமியாருக்கு தாலி இறங்கி. இதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் ஈசன் செயல் அல்லவா, எம்பெருமானுடைய செயல் அல்லவா. இவர் யார் சொல்வதற்கு? இந்த மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை எல்லாம் பரப்புகின்றார்கள். அதையும் கேட்டுக்கொண்டு மக்கள் தடுமாறுகின்றார்கள். அன்பான நேயர்களே, நல்ல செய்திகளை கேளுங்கள், நல்ல செய்தி சொல்லுகின்றவர்களை நாடுங்கள், அவருடைய நல்ல கருத்துக்கள் கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். இறைவன் இருக்கிறார், பயப்படாதீர்கள். மூல நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், இதெல்லாம் தோஷமே கிடையாது. கேட்ட நட்சத்திரத்தில் நிறைய உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் உள்ள போய் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் படித்தா தான் தெரியும். அதனால உடனே சேட்டதுக்கு ஆகாது. இப்படிலாம் ஒரு கருத்துக்கள் சொல்லுகின்றார்.
விசாக நட்சத்திரம் கொழுந்தனுக்காக மூத்தவனுக்கு கொடுக்கப்படாது. இப்படி தவறான கருத்துக்களை எல்லாம். மூல நட்சத்திரம் என்பது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தை யாரு தோஷம் என்று சொல்லுகிறார்களோ ஆஞ்சநேயருடைய சாபத்துக்கு அறிவு இல்ல. ஆகையினால ஒரு நல்லவர்களை நாடி ஒரு நல்ல கருத்துக்களை கேட்டு அதன் வழியாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நிறைய மக்களுக்கு சிரமங்கள் கொடுக்கின்றார்கள். பரிகாரம் என்ற சொல்லிலே மக்களை அழைத்திருக்கின்றார்கள். பரிகாரம் என்பதை நான் தவறு என்று பரிகாரம் என்ற வார்த்தையை நான் தவறு என்று சொல்கிறேன். பிரார்த்தனை என்று சொல்லுங்கள், வேண்டுதல் என்று சொல்லுங்கள். 8ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கழிச்சு விட்டா அந்த செவ்வாய் போயிடலாம். 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் இவங்க கழிச்சிட்டாங்கன்னா எப்படி 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுமா, 7ஆம் இடத்துக்கு போயிடுமா. 8ஆம் இடத்துல ஆயுள் வரையும் பவர் குறையுமா? நிச்சயமாக குறையாது. இப்படியெல்லாம் ஒரு தவறான சிந்தனைகளெல்லாம் மக்களை போட்டு அலக்கடிக்கின்றாலும் பாவம் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப தடுமாறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் நல்லவர்களையும் நாட மாட்டேங்கிறார். இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறார். மீண்டும் அவர்களே விட போய் அவர்கள் என்ன சொல்றாரோ அதை கேட்டு தடுமாறி கொண்டு இருக்கிறார். இது காலத்தினுடைய கோலம். ஆகவே அன்பான நேயர்களே, நல்லது நடக்கட்டும். எல்லா மக்களும் நலம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.